சூடு சொரணையே இல்லாத இந்த ஒன்றிய அரசாங்கம் எந்த நிதியையும் ஒதுக்கவில்லை. நம்ம சந்தித்த இழப்புன்றது 37,000 கோடிக்கு இழப்ப சந்திச்சிருக்கோம். 200 கோடி வச்சுக்க அப்படின்னா இது ஏமாத்து வேலை இல்லையா? தமிழ்நாடு பாஜகவை தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்ற காரணத்திற்காக தமிழ்நாட்டை நிர்மலா சீதாராமன் தண்டிக்கிறாரா? இப்ப நம்ம ஓட்டு போடல அப்படின்றதுனால நம்மளுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்களா? பீகார் ஆந்திராவுக்கு பல சிறப்பு திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஆந்திராவுக்கு 15,000 கோடி கொடுத்திருக்கிறாங்க. நிதிஷ்குமார் அவருக்கு அவங்களுடைய பீகாருக்கு சிறப்பு திட்டங்கள் நெடுஞ்சாலைகள் அப்படின்ற பேர்ல ஒரு 26,000 கோடி அளவிற்கு அவங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நிதிஷும் சந்திரபாபு நாயுடு என்ன கேட்கறாங்க? எனக்கு நிதி கொடுன்னு கேட்கறாங்க. நிதி எதுல இருந்து கேட்கறாங்க? நான் வருஷம் டாக்ஸ் கட்டுறேன், என்னோட மாநிலத்தில் வாழுகின்ற மக்கள் இந்திய பிரஜைகள் இந்த அரசு காசு கட்டுறாங்க. எது கட்டுறாங்க? அவனுடைய வளர்ச்சிக்கு கட்டுறாங்க. அவனுடைய வளர்ச்சிக்கு நான் ஒரு தலைநகரம் கட்டணும்னு ஆசைப்படுறேன், அந்த தலைநகரத்துக்கு காசு கொடுன்னு கேட்கறாங்க. காசு கொடுன்னு கேட்டா கடனை கட்டி வட்டி கட்டி ஊரை மாத்தி எல்லாத்தையும் மாத்தி கடைசியில என்ன ஆகும்னா, வாயில போட்டது நம்ம லட்டு போடல, வாயில அள்ளி போட்டதெல்லாம் மண்ணும் எரும சாணியும் தான் அப்படின்றத திருப்பி கக்கும் போதுதான் தெரியும். ஆனா என்ன, அப்படி கக்கும் போது சந்திரபாபு நாயுடு இருக்க மாட்டாரு. இது முழுக்க முழுக்க இந்த பதவியை காப்பாற்றிக் கொள்வது, இந்த நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வது, இந்த அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொள்வது அப்படின்ற நோக்கத்திற்காகவே எழுதப்பட்ட பட்ஜெட். இந்தியாவில் நீங்க நல்லா எடுத்து பாருங்க, 2014 இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 11 பட்ஜெட் தாக்கல் பண்ணி, இந்த 11 பட்ஜெட்ல இவ்வளவு மோசமாக, அதுல 2019க்கு முன்னாடி உருவான நிறுவனங்கள், 2019க்கு பின்னாடி உருவான நிறுவனங்கள். முன்னாடி உருவான நிறுவனங்களுக்கு இருந்த டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் அப்படின்றத குறைக்கிறாங்க. என்னவா குறைக்கிறாங்க அப்படின்னா 30%இருந்து 22% குறைக்கிறாங்க. அதே போல புதிய நிறுவனங்களுக்கு என்னவா குறைக்கிறாங்க அப்படின்னா 25%இருந்து 15% குறைக்கிறாங்க. இதனால இந்திய அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1,44,000 கோடி. 2Gல இவங்க என்ன சொன்னாங்க? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 3வது முறையாக பொறுப்பேற்றிருக்கும் மோடி அரசின் முதல் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்துள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இது அவர் தாக்கல் செய்கின்ற 7வது பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் உள்ள பல்வேறு அம்சங்கள் குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு 2024-25க்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு, தமிழகம் எப்படியுமே தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிதியோ அப்படி ஒரு பெயரே இடம்பெறவில்லை அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. நீங்க எப்படி இந்த பட்ஜெட்டை பாக்குறீங்க? இந்த பட்ஜெட் பொதுவா நிதியமைச்சராக சிதம்பரம் அவர்கள் இருந்த காலத்துல ஒரு மரபை அவர் தொடங்கி வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, திருக்குறள் சொல்லி தொடங்குவது அப்படின்ற அந்த திருக்குறள் தொடங்குற மரபை இவங்களும் பின்பற்றிட்டு இருந்தாங்க. அதற்கு முன்பு கூட பயன்படுத்தி இருக்கலாம், பின்பற்றினாங்க. இந்த தடவை திருக்குறள் கிடையாது. அப்புறம் போன தடவை யானை புக்கு புலம் போல அப்படின்ற இதெல்லாம் அவங்க பயன்படுத்தி புறநானூற்று தாயாக தன்னை நிறுவிக்கொள்ள முயற்சி செய்தார்கள். இன்றைக்கு அந்த புறநானூற்று தாய் போர்க்களத்திலே மடிந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருகிறது. ஏன்னா எந்த இடத்துலுமே தமிழ்ன்ற வார்த்தையோ தமிழ் உருக்களோ அல்லது தமிழ்நாட்டை பற்றிய குறிப்புகளோ இல்லவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல சென்னைன்னு வருகிறது. இப்ப காலையில அதை ட்வீட் போட்ட உடனே ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உடனே ஹைலைட் பண்ணி சென்னை இருக்கு பாத்தியா, ஏமாத்திரியா அப்படின்னு. சென்னைக்கு முன்னாடி என்ன இருக்குன்றத பாருங்க. சென்னைக்கு முன்னாடி ஒரு கைஃபன் போட்டு அதுக்கு முன்னாடி விசாகப்பட்டினம் இருக்கு. அது ஆந்திராவுக்காக அறிவிக்கப்பட்ட விசாகப்பட்டினம் சென்னை காரிடாருக்கு இடையிலான நலத்திட்டங்கள் அப்படின்றது ஆந்திராவுக்கு பலனளிக்கின்ற வகையில் உருவாக்கப்பட்டதை தவிர தமிழ்நாட்டுக்கு அதில் எந்த விதமான பலன்களும் புதிதாக இந்த பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு ஒரே ஒரு பைசா கூட, ஒரே ஒரு நல்ல திட்டம் கூட செய்யல. எந்த விதமான நலத்திட்டமும் இல்லை. தமிழ்நாடு நிறைய கோரிக்கைகளை முன் வச்சிருக்கு. நீண்ட கால கோரிக்கைகளை விட்டுருங்க. கடந்த 6 மாசத்துல தேர்தலில் தமிழ்நாட்டில் பிஜேபி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. முக்கியமான காரணம் என்ன? தேர்தல் பிரச்சாரத்திற்கே மிகப்பெரிய ஆயுதமாக மாறியது வெள்ள பாதிப்புகள். அந்த வெள்ள பாதிப்புகளுக்கு ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்றது கிட்டத்தட்ட எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் பேசப்பட்டது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து மு க ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அதை பற்றி எந்த அக்கறையும் செலுத்தவில்லை. அப்படின்னா தமிழ்நாட்டை என்னவாக அவர் மதிக்கிறார் அப்படின்றது தான் இன்னைக்கு நாமம், பட்டை உள்ளிட்ட விவகாரங்களை போட்டு சமூக வலைதளம் கேலி செய்து கொண்டிருந்தா. 270 கோடி ஒதுக்கி இருக்காங்களே. இல்ல, அது தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டியது. அதாவது தமிழ்நாட்டிற்கு என்று நாம கேட்பது என்ன? 37,000 சொச்சம் கோடி நம்ம கேட்கிறோம். அந்த தொகையை ஒதுக்கி இருக்கிறார்களா அல்லது அதில் பாதியாவது ஒதுக்கி இருக்கிறார்களா?
நம்ம சந்தித்த இழப்புன்றது 37,000 கோடிக்கு இழப்பை சந்திச்சிருக்கோம். 200 கோடி வச்சுக்க அப்படின்னா இது என்ன வகையில நியாயம்? ஒரு இட்லி 10 ரூபா இருக்கு, 1 ரூபா கொடுத்து இட்லி கேட்டா கொடுப்பாரா கடைக்காரரு? விரட்டி விட்டுருவாரு. ஆனா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 37,000 கோடி கேட்டா நாங்க தான் 257 கோடி ஒதுக்கி இருக்கோம்னு சொல்றாங்க. இது ஏமாத்து வேலை இல்லையா? இந்த ஏமாற்று வேலை தொடர்கிறது அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. இந்த பட்ஜெட்டிலும் அதை ஒதுக்கி இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. இந்த பட்ஜெட்டில் யாருக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னா பக்கம் 16 பாயிண்ட் நம்பர் 83 இருந்து 87 வரைக்கும் இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் மிட்டிகேஷன் அப்படின்ற பகுதிகளில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பீகார், அஸ்ஸாம், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், சிக்கிம் இந்த மாநிலங்கள்ல எல்லாம் பாதிப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது. அவங்க எல்லாம் பிரம்மபுத்திரா ஒட்டி வரக்கூடிய மாநிலங்கள். பீகாரா இருக்கட்டும் அல்லது சிக்கிமா இருக்கட்டும், இங்கெல்லாம் பிரம்மபுத்திரா பாய்கிறது பயங்கர வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நதி. அதனால அங்க பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு பணம் கொடுக்குறீங்க, சரி. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ஆண்டுதோறும் வெள்ளத்தை சந்திக்கின்ற மாநிலங்கள் அப்படின்னு சிக்கிம், உத்தராகண்ட், இமாச்சல், அஸ்ஸாம், பீகாரை குறிப்பிடுறீங்க. ஆண்டுதோறும் வெள்ளத்தை சந்திக்கின்ற மாநிலம் அப்படின்னு உங்களுடைய பினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்லயே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்ற கேள்வியை நம்ம கேட்கறது நியாயமான கேள்விதானே. அதற்கு என்ன பதில் அப்படின்னா இல்ல. இதை வில்சன் நேத்து கேட்டிருக்கிறாரு நாடாளுமன்றத்துல, TR பாலு கேட்டிருக்கிறாரு, தயாநிதி மாறன் கேட்டிருக்கிறாரு, அதற்கு முந்தைய நாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கேட்டிருக்கிறார். இவ்வளவு பேர் கேட்டும் கூட கொடுக்கவில்லை அப்படின்னா தமிழ்நாட்டை என்னவாக மதிக்கிறார்கள்? இரண்டாவது, தமிழ்நாட்டுக்கு வேறு சில திட்டங்களும் இருக்கிறது. தமிழ்நாடு மெட்ரோ திட்டங்களை மிக சீரிய முறையில் செயல்படுத்திட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்ப இருக்கின்ற சென்னை மெட்ரோ அப்படின்றது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு. இங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னா 25 நிமிஷத்துல ஏர்போர்ட் வாசல்ல நம்ம போய் இறங்கிடலாம் மெட்ரோல. அவ்வளவு நேரத்தை நமக்கு மிச்சப்படுத்துது, அவ்வளவு பயனாளர்களை இது உள்ளடக்கி இருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்ட பணிகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணிகள் முடிஞ்சிருச்சுன்னா பூந்தமல்லியில இருந்து சோழிங்கநல்லூருக்கு 45 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம். ஒரு நாள் ஃபுல்லா பயணிக்க வேண்டிய தூரத்தை 45 நிமிஷத்துல பயணிக்க வைக்கிறதுக்கு திட்டம் நடைபெற்று இருக்கு. அடிக்கல் நாட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியார் என்ன செஞ்சாருன்னா அமைச்சர் அமித்ஷாவை கூப்பிட்டு வந்தாங்க. அப்ப என்ன காரணம் சொன்னாங்க? அவங்க தானே காசு கொடுக்கணும், அப்ப அவங்கள கூட்டிட்டு வந்து திறந்து வச்சாதானுங்க நம்மளுக்கு திட்டத்துக்கு காசு கிடைக்கும்னு சாக்கு சொன்னாங்க. 50-50 அதுல ஜிகா அப்படின்னு ஜப்பான்ல இருந்து ஒரு நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணுது. அந்த ஜப்பான் நிறுவனம் இன்வெஸ்ட் பண்றதை நம்ம தான் திருப்பி செலுத்த போறோம். மாநில அரசு திருப்பி செலுத்த போகுது. மாநில அரசு ஒரு தொகையை போடுது, ஒன்றிய அரசு ஒரு தொகையை போடுது. எல்லாரும் போட்டு சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. CMRL கம்பெனி போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த CMRL கீழே இந்த வேலைகள் நடைபெறுவதற்கு காசு ஒதுக்கணும். எவ்வளவு ஒதுக்கணும் அப்படின்னா 63,000 கோடி ஒதுக்கணும். 63,000 கோடியை ஒதுக்குறதுக்கு தமிழ்நாடு எல்லா டீட்டெயில்ஸையும் சப்மிட் பண்ணிருச்சு. அந்த திட்டத்தை செயல்படுத்தவே தொடங்கிட்டாங்க. திட்ட செயலாக்கத்துக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. அதுக்கான நிதியை அப்ப சேர்ந்துதானே வரணும். நிதி இல்லாம எப்படிங்க திட்டத்தை செயலாக்க முடியும்? அப்ப நிதி அப்படின்றதுக்கு யார் அப்ரூவல் கொடுக்கணும்னா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், CCE என்ற அந்த கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஒப்புதல் கொடுக்கணும். அந்த ஒப்புதலை கொடுக்காம 3 வருஷமா டேபிள்ல வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. 10 வருஷம் ஆட்சி செய்யறேன், 15 வருஷம் ஆட்சி செய்யறேன், நேரு மிஞ்சி ஆட்சி செய்யறேன். யாருக்கு ஆட்சி செய்யறீங்க? 3 வருஷமா டேபிள்ல ஃபைல் பெண்டிங் இருக்கு. நீ 25 வருஷம் ஆட்சி செஞ்சா எனக்கு என்ன, 10 வருஷம் ஆட்சி செஞ்சா எனக்கு என்ன? என் ஃபைல டேபிள்ல வச்சுக்கிட்டு தூசு தட்டிட்டு உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாடு அரச நிதி பற்றாக்குறைக்குள்ள தள்ளணும். நிதி பற்றாக்குறைக்குள்ள தள்ளுனா தமிழ்நாடு என்ன செய்யும்? மற்ற திட்ட பணிகளுக்கு அதிக காசு தேவைப்படும். காசு தேவைப்பட்டா தமிழ்நாடு என்ன பண்ணும்? ஒன்றிய அரசிட்ட போய் கடன் வாங்குவதற்கு பெர்மிட் கேட்கும். கடன் வாங்குவதற்கு பெர்மிட் கேட்டா தமிழ்நாடு அரசை வச்சு இவன் என்ன பப்ளிஷ் பண்ணுவான்னா தமிழ்நாடு கடன்கார மாநிலம் ஆகிவிட்டது. கடன்கார மாநிலமா மாத்தினது யாரு? இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் கஷ்டத்துல வட்டிக்கு வாங்குறான், அவன்கிட்ட கந்து வட்டி வசூல் பண்ணிட்டு இவன் கடங்காரன் திட்டினா நீ கந்து வட்டி வாங்குறது தப்பு இல்லையா? அப்படி கந்து வட்டிக்காரனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. இந்தியாவிலேயே GST வசூலிப்பதுல இவ்வளவு நியாயமாக GST வசூலிக்கிற மாநிலங்கள்னு பட்டியல் எடுத்தோம்னா முதல் 5 இடங்கள்ல தமிழ்நாடு வருகிறது. பீகாரை விட பல மடங்கு அதிகமான GSTயை தமிழ்நாடு செலுத்தி கொண்டே இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் செலுத்துற காசை வாங்கிட்டு போய் இவன் எங்க செய்யறான்னா பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அள்ளி கொடுக்குறாங்க. அங்கேயாவது உருப்படியாக அள்ளி கொடுத்திருக்கிறார்கள்னா இல்ல. அதை அடுத்த கேள்விக்கு வருவோம். இதுல தமிழ்நாடு அப்படின்ற இந்த பஞ்சாயத்துல சென்னை, தூத்துக்குடி இந்த வெள்ள பாதிப்புகளுக்கு நம்ம கேட்கும் 37,000 கோடி வரல. இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கு அலோகேட் பண்ண வேண்டிய 63,000 கோடி வரல. அப்ப எதுக்குதான் சார் காசு ஒதுக்கி இருக்குன்னா எதுக்குமே காசு ஒதுக்கல. உதயநிதி ஒரு முட்டையை தூக்கி காட்டினப்ப கோவப்பட்டாங்களே, அது என்ன நீங்க முட்டையை காட்டுறீங்க, அது எப்படி நீங்க அப்ப விட்டு காசான்னு கேட்பீங்க, அது எப்படி நீங்க உண்டியல் காசோட ஒப்பிடுவீங்கலாம் கோவப்பட்டாங்கல்ல. கோவப்படுற சூடு சொன்ன இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்னா
அந்த கோபத்துக்கு காரணமான விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்வான். சூடு சொரணையே இல்லாத இந்த ஒன்றிய அரசாங்கம் எந்த நிதியையும் ஒதுக்கவில்லை. அதற்கு இப்போ பிஜேபியினுடைய அடியால் படை என்னவா இறங்கி இருக்கிறாங்கன்னா ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்டோட இறங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாடு எங்க ஓட்டு போட்டுச்சு மோடிக்கு? இல்ல, அதுதான் என்னோட கேள்வி. அதுதான், தமிழ்நாடு பாஜகவை தேர்ந்தெடுக்கவில்லை, மோடியை தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்ற காரணத்திற்காக தமிழ்நாட்டை நிர்மலா சீதாராமன் தண்டிக்கிறாரா? இப்ப நம்ம ஓட்டு போடலை அப்படின்றதுனால நம்மளுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்களா? நம்ம ஓட்டு போடலை இல்ல. தமிழ்நாடு பிஜேபிக்கு எம்பி கேண்டிடேட் கொடுக்கல அப்படின்ற காரணத்தினால அப்ப நீங்களே தனியா ஆட்சி செஞ்சுக்கங்கன்னு எதுவும் பிரிச்சு விடுற திட்டம் இருக்கா? எனக்கு தெரியல. ஏன்னா சமீபத்தில் அப்படி யாரும் கோரிக்கை வைக்கல. நாடாளுமன்றத்தில் நம்ம தமிழ்நாடு முன்னாடி கோரிக்கை வைத்திருக்கிறது. தனி தமிழ்நாடு கேட்டு அண்ணா போன்றவர்கள் பேசி இருக்கிறார்கள். தொடர்ந்து அது குறித்த விவாதம்லாம் நடைபெற்று இருக்கிறது. ஆனா இப்ப அப்படி யாரும் கேட்கல. இந்திய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக போராடுகின்ற மாநிலங்களின் பட்டியல்ல முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு. ஏன்? காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு யார் குரல் கொடுக்கிறா? தமிழ்நாட்டிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் கிளம்பி டெல்லியில போய் கூடாரம் போட்டு போராட்டம் நடத்துறாங்க. CAA-NRCக்கு எதிராக, 370 அபாலிஷ் பண்ணதுக்கு எதிராக அங்க உட்கார்ந்து போராட்டம் நடத்துறாங்க. ஏன்? இந்தியாவின் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தியா வலிமையான நாடாக இருக்க வேண்டும். PTR சொல்றாரு கரண் தாப்பர்ட்ட, இந்தியா என்பது ஒரு அதிசயம், இந்த அதிசயத்தை நாம் அதிசயமாகவே பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படின்னு பேசுறாரு. ஏன் பேசுறாரு? இதற்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு பிணக்குகளை நமக்குள்ள தீர்த்துக்கிட முடியும், அதை தீர்த்துக்கலான்ற எண்ணத்தோடு பேசி கொண்டிருந்தால் இவங்க ஓட்டு போடல அப்ப தனியா போறீங்க அப்படின்னு சொல்ல போறாங்களா அப்படின்றது எனக்கு புரியல. ஏன் இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டியது வருதுன்னா, பிஜேபியினுடைய திட்டம் அப்படியானதாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு பற்றிய வரலாற்று ரீதியான குறிப்புகள் எல்லாம் ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டங்களில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து சமவெளிய இன்னைக்கு போய் ஏதோ ஒரு நாட்டுல இந்தியாவை பத்தி ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்டையோ ஆர்கியாலஜிஸ்டையோ கூட்டிட்டு வாங்க. 2 பேரையும் கூட்டிட்டு வந்து ஆய்வு செய்யணும். ஆர்கியாலஜிஸ்ட் அதுல என்ன தொன்மங்கள் கிடைக்குதுன்னு சொல்லுவாரு, மானிடவியலாளர் அது எங்கெங்கெல்லாம் ரிலேட் ஆகுதுன்றத சொல்லுவார். 2 பேரையும் கூட்டு வந்து ஆய்வு செய்வோம். சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவில் யாரோடு பொருந்தி போகிறதுன்னு ஆய்வு செய்யணும். தமிழ்நாடும் ஒரிசாவும் கேரளாவும் பொருந்தி போகுதே தவிர வேறு எந்த மாநிலத்திலையும் அதனுடைய பொருத்தப்பாடுகள் இல்லை. அப்போ இந்த செயின் லிங்கை அவன் எப்படி பிரேக் பண்றான்னா, சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு பிரேக் பண்றான். அப்போ ஒன்றிய அரசின் பாடத்திட்டத்தில் முதலில் தமிழ்நாட்டை பற்றிய குறிப்புகள் புறக்கணிக்கப்படுகிறது. தோல்சிலை போராட்டம் போன்ற தமிழர்களுடைய மானத்தை காக்க நடந்த போராட்டங்கள் அப்படின்றதெல்லாம் அதிலிருந்து நீக்கப்படுகிறது. ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற வார்த்தையே இல்லை. அப்ப தமிழ்நாட்டுக்கு இவங்க வேற எதுவும் திட்டம் வச்சிருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்ப அடுத்ததாக பீகார், ஆந்திராவுக்கு பல சிறப்பு திட்டங்களா கொடுத்துருக்குறாங்க. ஆந்திராவுக்கு 15,000 கோடி கொடுத்துருக்குறாங்க. அடிக்கடி நாயுடு டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. சந்திரபாபு நாயுடு போய் அமித்ஷாவை சந்திச்சாரு, நிர்மலாவை சந்திச்சாரு, மோடியை சந்திச்சாரு. அதற்கான பலன் இந்த 15,000 கோடின்னு புரிஞ்சுக்கலாமா? நிதிஷ்குமார் அவருக்கு அவங்களுடைய பீகாருக்கு சிறப்பு திட்டங்கள், நெடுஞ்சாலைகள் இப்படின்ற பேர்ல ஒரு 26,000 கோடி அளவிற்கு அவங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்ப இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவங்க 2 பேருக்கு இப்ப என்ன நடந்திருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க பழைய இந்த மோகினி பேய் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் அந்த மோகினி பேயை பார்த்துட்டு உண்மையான மோகினி அப்படின்னு நினைச்சு அந்த பேயின் மீது ஆசை கொண்டு கிட்ட போவார். கிட்ட போனதுக்கு அப்புறம் பார்த்தா அது எலும்பு கூடாக மாறிடும். ஐயோ அம்மான்னு அலறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க. அதே படத்துல இன்னும் சில காட்சிகள் வரும். என்னன்னா, ஒரு தட்டு நிறைய காசா இருக்கும் அல்லது தட்டு நிறைய லட்டா இருக்கும். அள்ளி வாயில போட்ட உடனே அது என்ன ஆகும்னா மண்ணா மாறிடும். இப்ப நிதிஷுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் கொடுத்திருக்கிறது அப்படிப்பட்டதுதான். என்ன இங்க மண்ணா மாறுறதுக்கு பதிலாக எருமச்சாணியா மாறி இருக்கு அப்படின்றதுதான். என்ன நிலவரம் நடந்திருக்குன்னா, நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் என்ன கேட்கிறாங்க? எனக்கு நிதி கொடுன்னு கேட்கிறாங்க. நிதி எதுல இருந்து கேட்கிறாங்க? நான் வருஷம் டாக்ஸ் கட்டுறேன், என்னோட மாநிலத்தில் வாழுகின்ற மக்கள், இந்திய பிரஜைகள் இந்த அரசு காசு கட்டுறாங்க. எது கட்டுறாங்க? அவனுடைய வளர்ச்சிக்கு கட்டுறாங்க. அவனுடைய வளர்ச்சிக்கு நான் ஒரு தலைநகரம் கட்டணும்னு ஆசைப்படுறேன், அந்த தலைநகரத்துக்கு காசு கொடுன்னு கேட்கிறாங்க. காசு கொடுன்னு கேட்டா கடன் கொடுக்குறேன்னு சொல்லுது ஒன்றிய அரசு. அதுவும் எப்படிப்பட்ட கடன்? உள்நாட்டு வங்கிகள்ல காசெல்லாம் இல்லை, வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கி தர்றேன். இந்த வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கி தர்றேன் அப்படின்றது இருப்பதிலேயே மிகப்பெரிய மோசடி. பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கின்றன, பன்னாட்டு முகமைகள் இருக்கின்றன. ஆசிய வளர்ச்சி வங்கி இருக்கிறது, இன்னும் பல்வேறு வங்கிகள் இந்த மாதிரி இருக்கிறது. ஜிகா ஜப்பானுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்கிறது, அமெரிக்காவிலிருந்து சில நிறுவனங்கள் செயல்படுகிறது, எல்லாம் இருக்கு. இவங்க வேலை என்னன்னு நினைக்கிறீங்க? காசை கொடுத்துட்டு கொடுத்த காசை வாங்கிட்டு போறது இல்லை. அவன் எதுக்கு நம்மளுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கல்ச்சர், இங்க இருக்கக்கூடிய
ட்ரேடு, இங்க இருக்கக்கூடிய எல்லா சொசைட்டி, இது எல்லாத்திலையும் அவன் ஊடுருவ நினைக்கிறான். ஏன் ஊடுருவ நினைக்கிறான்? ஐக்கிய நாடுகள் அவை, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், ஐக்கிய நாடுகள் அவை வந்து உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட பிறப்படுத்த ஒரு அமைப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது எதுக்குன்னா அது ஒரு பஞ்சாயத்து போர்டு, கட்ட பஞ்சாயத்து. எப்படி வந்து திருப்பூர், கோயம்புத்தூர் பக்கங்கள்ல காடேஸ்வரா சுப்பிரமணியம் கட்ட பஞ்சாயத்து பண்றாரோ அந்த மாதிரி அகில உலக கட்ட பஞ்சாயத்துக்காக வைக்கப்பட்ட அமைப்பு. அவங்க வேலை என்னன்னா, பன்னாட்டு உறவுகள் இல்லைன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி ஸ்டேபிளாவே இருக்காது, ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்னு பயம் காட்டுறது. இப்ப நம்ம ஆட்கள் என்ன பண்றது, ஐயோ உலகமே பன்னாட்டு ஒப்பந்தத்துக்கு போகுது, நம்மளும் பன்னாட்டு ஒப்பந்தத்துக்கு போகணும்னு பன்னாட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்த போட்டுரும். கையெழுத்த போட்டு கூட்டிட்டு வந்தோம்னா அவன் என்ன செய்வான் அப்படின்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய, இப்ப நம்ம மணியரசன்லாம் கொந்தளிக்கிறாரு எதுக்கு, ஒரு பீகாரி வந்து பானிபூரி கடை வைக்கிறதுக்கு. நாளைக்கு பானிபூரியில இருந்து முடிவெட்டுறது வரைக்கும் எல்லாத்தையும் ஜப்பான்காரனும் அமெரிக்காக்காரனும் இங்க உட்காந்து வேலை பார்க்க போறான். அவனுக்கு தான் அவ்வளவு லாபமும் போய் சேரப்போகுது, அல்லது பார்ப்பன பணியாட்களுக்கு அது போய் சேரப்போகுது. இந்த 2 பேருக்கு தான் அது லாபம் கொடுக்கறதா மாறுது. இவங்க என்னடான்னா, லோக்கல்ல இருக்கிற ஒரு ஓபிசி தலித்து வட இந்திய தொழிலாளரை போட்டு அவனுக்கு வீடு கொடுக்காத, அவனை விரட்டி அடி, பச்சை திங்க முடியலன்னு பஞ்சாயத்து கூட்டிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, ஆந்திரா போன்ற பணப்புழக்கம் இருக்கக்கூடிய மாநிலங்கள், பெரிய தொழில்கள் அங்கு நடக்கிறது. அந்த தொழில்களில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் ஒரு முக்கியமான சில சாதிகளை சேர்பவர்கள். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நம்ம சத்திரியா, நம்ம அதுக்கும் மேல வைஷ்யா அப்படின்னு தங்களை தாங்களே உணர்ந்துட்டு இப்ப தொழில் செய்யறதா நினைக்கிறாங்க. இவங்க பூரா நாசமா போய் நடுத்தருள் நிக்க போறாங்க இந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய முதலீட்டின் காரணமாக. இப்படி வருகின்ற நிறுவனங்கள், இந்த ஊர் எப்படி இருக்கணும், இந்த ஊர்ல நீங்க பில்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த ஊர்ல நீங்க வாட்டர் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், மக்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா அவன் கட்டுப்பாடுகள் விதிக்க ஆரம்பிப்பான். அப்படி விதிக்க ஆரம்பிச்சு, என்னோட மெட்ரோவுக்கு பக்கத்துல என்னங்க, நான் ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்கேன், நீங்க பக்கத்திலே ஸ்லம் வச்சிருக்கீங்க, ஒரு 20 கிலோமீட்டர் வெளியே வைங்க. இப்ப நம்ம கண்ணகி நகர், செம்மஞ்சேரிக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இல்லையா, இந்த பிரச்சனையை இந்தியா முழுக்க வந்துகிட்டு இருக்கு. ஏன் வருது? இந்த பன்னாட்டு முதலீடுகளின் மூலமாக வருகிறது இந்த சிக்கல். இந்த பன்னாட்டு முதலீடுகளை தான் புது தலைநகரை உருவாக்குறதுக்கு நான் வாங்கி தர்றேன்னு நிர்மலா சீதாராமன் யாருக்கு சொல்றாங்க, இவருக்கு சொல்றாங்க, சந்திரபாபு நாயுடுவுக்கு. 15,000 கோடி கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, 15,000 கோடி காசு வருதுன்னு. இந்த காசை திருப்பி கட்டணும். கடனை கட்டி, வட்டி கட்டி, ஊரை மாத்தி, எல்லாத்தையும் மாத்தி, கடைசியில என்ன ஆகும்னா, வாயில போட்டது நம்ம லட்டு போடல, வாயில அள்ளி போட்டதெல்லாம் மண்ணும் எரும சாணியும் தான் அப்படின்றத திருப்பி கக்கும் போதுதான் தெரியும். ஆனா என்ன, அப்படி கக்கும் போது சந்திரபாபு நாயுடு இருக்க மாட்டாரு. மக்கள் அத்தனை பேரும் தங்கள் வாயில் லட்டு வைக்கப்பட்டதாக உணர்ந்த மக்கள் எல்லாம் வாயை திறந்து கக்கும் பொழுது எருவாட்டியாக வந்து விழப்போகுது. இப்ப இதுல ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா இதெல்லாம் இந்த சந்திரபாபு நாயுடுக்கோ நிதிஷ்குமாருக்கோ தெரியாதா? பன்னாட்டு முகமைகள்கிட்ட இருந்து தான் பணத்தை வாங்கி தரப்போறாங்க, இவங்க ஒன்றிய அரசே நேரடியாக நிதி கொடுக்கல அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா? இந்த சுமையெல்லாம் நாளைக்கு நம்ம தலையில தான் விடிய போகுது, இதெல்லாம் நம்ம மேலதான் அது பிரச்சனையா கிரியேட் ஆக போகுதுன்னு உணர மாட்டாங்களா? அப்படி உணர்ந்தால் இந்த ஒன்றிய அரசுக்கு அது சிக்கல் தானே. இப்ப அப்படி உணரணும் அப்படின்னா முதல்ல என்ன தேவை, அந்த மாநில மக்கள் குறித்த நல உணர்வுகள் தேவை. இப்ப அமைஞ்சிருக்கிற இந்த கூட்டணி வந்து அந்த மாநில மக்களை அடகு வைத்து உருவாக்கப்பட்டிருக்கும் கூட்டணி. நிதிஷ்குமார் ஏன் இந்த கூட்டணி வச்சிருக்கிறாரு, லோக்கல்ல தனக்கு கவர்மெண்ட் நடக்கணும், அதுக்கு பிஜேபி சப்போர்ட் வச்சுதான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா உட்கார்ந்து இருக்கிறோம். அங்க அவர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட்டை கொடுக்கணும். அப்ப இது வந்து டெட்லாக். இந்த டெட்லாக்ல இருந்து நிதிஷ்குமாரால வெளியே இன்னைக்கு ரிலீஸ் ஆகவே முடியாது. அதே போல சந்திரபாபு நாயுடு தனியா நினைச்சாலும் ரிலீஸ் பண்ண முடியாது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் காரு 2 பேரும் சேர்ந்து உடைச்சா மட்டும்தான் இந்த டையை பிரேக் பண்ண முடியும். எப்ப உடைப்பாங்க? 2 பேரும் மாநில உரிமைகள் சார்ந்து குரல் கொடுக்க தொடங்கினாங்கன்னா உடைப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் அதுதானா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வி. தேர்தல் முடிந்த போதிலிருந்து நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பது இந்த விஷயம்தான். இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான பல வழிவகைகள் இருக்கிறது. உதாரணமாக சந்திரபாபு நாயுடுவினுடைய குடும்பத்தார் பங்குதாரராக இருக்கின்ற, அவர்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ஹெரிட்டேஜ், நம்ம பல இடங்கள்ல பார்ப்போம், ஹெரிட்டேஜ் தயிர், ஹெரிட்டேஜ் பால், ஹெரிட்டேஜ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நிறைய பார்ப்போம். இதெல்லாம் என்ன அப்படின்னா அவருடைய கம்பெனி, தமிழ்நாட்டுல மனைவி தான் அதுல பிரதான பங்குதாரர். இவங்க தான் உருவாக்குனதே, இவங்களுடைய கம்பெனி தான் அது, அதை அவராலே மறுக்க முடியாது. அந்த கம்பெனி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது இல்லையா, அதை ஒட்டி பங்கு சந்தையில வந்து பல லட்சக்கணக்கான ரூபாய் வந்து பல கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி நடைபெற்றதுன்னு புகார் சொன்னாங்கல்ல, அதுல பல 100 கோடி ரூபாய் இந்த நிறுவனத்தினுடைய பங்கும் இருக்கிறது. இந்த நிறுவனத்தினுடைய பங்கு விலை பயங்கரமாக கிடுகிடுவென்று உயர்ந்திருக்கிறது. எப்படி உயர்கிறது? அப்போ இதற்கு பின்னாடி ஒரு பன்னாட்டு கொலாபரேஷன், ஒரு பன்னாட்டு முதலீடுன்றது ஏற்கனவே இருக்கிறது. அந்த நலன் கருதித்தான் இந்த கூட்டணி தொடர்கிறதே தவிர மாநில நலன் கருதி அல்ல. இப்ப மாநில நலன் கருதினாலும், இப்ப மாநில நலன், தமிழ்நாடு மாநில நலன் பேசுது, பன்னாட்டு நிறுவனங்கள்ட்ட இருந்து கடன் வாங்குறது இல்லையா அப்படின்னா வேற வழி இல்லாம வாங்குறது வேற, இதை வழியா பயன்படுத்திக்கிட்டு கொள்ளையடிக்கணுன்றதுக்காகவே வாங்குறது வேற. தமிழ்நாட்டில் அப்படியான திட்டங்கள் நடைபெறுகிறது. ஏன் நடைபெறுகிறது அப்படின்னா
கேட்கிற காசை அவன் கொடுக்க மாட்டான். இந்த வழியா மட்டும்தான் கொடுப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். அப்போ ஒரு குறைந்தபட்ச சமரசத்தோட நம்ம வளர்ச்சிக்காக சில விஷயங்களை பண்ண வேண்டிய நெருக்கடியை இந்த இந்திய ஒன்றிய அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக முரசொலி மாறன் பேசியிருக்கிறார். இதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளை பற்றி முரசொலி மாறனை விட வேறு யாரும் இங்கு பேசியது கிடையாது. கலைஞர் இதை பேசியிருக்கிறார். இப்போது இருக்கக்கூடிய பிடிஆர்ல இருந்து பலரும் இந்த சிக்கல்களை அவ்வப்போது சுட்டிக்காட்டி பேசத்தான் செய்திருக்கிறார்கள். ஆனா வேற வழி இல்லாத நெருக்கடிக்கு தள்ளுறாங்க. ஆனா நிதிஷுக்கோ அல்லது சந்திரபாபு நாயுடுவுக்கோ வேற வழி இல்லை அப்படின்றதையெல்லாம் தாண்டி எந்தெந்த வழியிலெல்லாம் தனக்கு நன்மை சேரப்போகிறதுன்றதை தான் திட்டம் தீட்டுகிறார்களே தவிர இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. 2014 இந்த சட்டம் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், அதன்படி தான் தெலுங்கானா ஆந்திரா பிரியுது. அதுல என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒன்றிய அரசு உதவி பண்ணும்னு கொடுத்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் யார் ஆட்சியில இருந்தா? பிஜேபி அரசு, மோடி அரசு ஆட்சியில இருந்தது. 10 வருஷமா ஒதுக்காத நிதி ஏன் இப்ப ஒதுக்கப்படுது? அப்ப 10 வருஷமா வேற ஒரு ஆட்சி நடைபெற்றது. முதல்ல காங்கிரஸ் இருந்தது, அதற்கு பிறகு ஜெகன்மோகன் ஆட்சி செய்கிறாரு. இந்த 2 அரசாங்கத்துக்கும் இந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய கடனை கொடுப்பது அப்படின்றது தனக்கு சாதகமானது இருக்காது. அதே காலகட்டத்தில் ஜெகன்மோகன் ஆட்சி செய்துட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் பிஜேபியோட சந்திரபாபு நாயுடு கூட்டணி வைத்துக் கொண்டுதான் இருந்தார். அப்ப இந்த கோரிக்கை அவர் வச்சு ஏன் வாங்கி கொடுக்கல? வாங்கி கொடுத்தா அந்த புகழ் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு போயிடும். அதே போல அந்த பணத்தை வாரி சுருட்டுவதற்கான வாய்ப்புகளும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு போயிடும். தனக்கான வாய்ப்பு இப்போதுதான் கிடைக்கிறது. ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு அரசு வெள்ள பாதிப்புக்கு போராடுது. இன்னைக்கு நேற்று போராடுதா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை விட அதீதமான போராட்டங்களை இங்க நடத்தினாரு. ஏன்? அந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் செயல்பட்டு இருக்கிறார். இப்படி எதையாவது சந்திரபாபு நாயுடு செஞ்சாரா? அந்த கட்சி அழிஞ்சே போச்சுன்னு நினைச்சாங்க பல பேர் இந்த கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். அதற்கு பிறகு பல்வேறு மோசடிகள் செய்து இந்த கூட்டணி நாடகம் அரங்கேற்றப்பட்டு இப்போது இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மக்கள் நலன் சார்ந்து நடக்க போவது கிடையாது. இது மக்கள் வாயில் மண்ணள்ளி போடுகின்ற வேலை. சந்திரபாபு நாயுடுவுக்கு ஏற்கனவே ஒரு பேர் இருக்கு, பிராண்ட் இருக்கு. என்னன்னா, நல்ல ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற ஒரு பெரிய பிராண்ட் இருக்கு. இந்த பிராண்ட் இமேஜை வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்ய பார்க்குறாங்க. இந்த பிராண்ட் இமேஜ் யார் கொடுத்தது? அந்த மக்கள் கொடுத்தது. அப்போ அந்த மக்களை அடமானம் வைத்து இந்த வேலை திட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இது நாற்காலிகளை காப்பாற்றுவதற்காக மோடி அரசால் கொண்டு வரப்பட்ட பட்ஜெட் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறாரு. அது உண்மைதானா? உண்மைதான். ஏன்னா நிதிஷையும் சந்திரபாபுவையும் அதிகமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றதுனால மட்டும் இல்லை, யாரெல்லாம் விட்டுருக்குறாங்க அப்படின்றத எடுத்து பாருங்க. தமிழ்நாடு விடுபட்டு இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாடு மாநில உரிமைன்னு பேசுது. கேரளா விடுபட்டு இருக்கு, கேரளா மாநில உரிமை பேசுது. மகாராஷ்டிராவில் இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் மாறிக்கொண்டிருக்கிறது. அவன் மாநில உரிமைகள் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க உத்தரப்பிரதேசத்துல 2 கணக்கு இருக்கு. ஒரு பக்கம் இப்ப எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சமாஜ்வாதி உள்ளிட்டவர்கள் பலம் பெற்று இருக்கிறார்கள். அடுத்த ஆளுங்கட்சியாக வரும்பொழுது அவர்கள் மாநில உரிமைகளை பேச தொடங்குகிறார்கள். அப்ப அவனை வஞ்சிக்கணும். 2வது அஜெண்டா என்னன்னா, யோகி ஆதித்யநாத்தை அன்பாப்புலர் ஆக்கணும். எப்படி மு.க. ஸ்டாலின் அன்பாப்புலர் ஆக்கணும், பினராயி விஜயன் அன்பாப்புலர் ஆக்கணும்னு நிதி கொடுக்காம கடன் வாங்க வச்சு ஒரு நெருக்கடிக்குள்ள நம்மளை தள்ளுறாங்களோ, அதே மாதிரி யோகி ஆதித்யநாத்தையும் அப்படி ஒரு நெருக்கடிக்குள் தள்ளுவதற்கான வேலை திட்டங்கள் இதில் தெரிய வருகிறது. ஏன்னா உத்தரப்பிரதேசம் என்கின்ற மாநிலத்தின் பெயரே இடம்பெறவில்லை. ஒன்றும் இல்லை, நான் உண்மையான நல்ல நோக்கத்திலே கேட்கிறேனே, உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு யாருமே சொல்லலை. அவனுக்கு உரிய ஷேரை கொடுத்துரு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம். அவன் என்ன டாக்ஸ் கட்டுறானோ அவனுக்கு உரிய ஷேரை அவனுக்கு கொடுத்துரு. அவனுக்கு உரிய திட்டங்களை அவனுக்கு செயல்படுத்து. அதை நம்ம சொல்லதான் செய்யறோம். யாரும் அதை மறுக்கல. அதை கூட இந்த இடத்தில் மறுத்திருக்கிறார்கள். அப்போ வேற வேலை திட்டங்கள் அங்க அரங்கேற காத்திருக்கின்றன. தன்னுடைய நாற்காலிக்கு ஆபத்து யாரால் வரப்போகிறது அப்படின்னா 3 பேரால வரப்போகிறது. ஒன்னு சந்திரபாபு நிதிஷ், இன்னொன்னு யோகி ஆதித்யநாத். சந்திரபாபு நிதிஷை கூட்டணிக்குள்ள வச்சு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களுக்கான டெட்லாக்ஸை உருவாக்கி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். ஆனா யோகி ஆதித்யநாத்தை அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நீ என்னதான் உத்தரப்பிரதேசத்துக்கு நலத்திட்டம் கொடுத்தாலும் அதை தாண்டிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆர்எஸ்எஸ் மூலமாக பிஜேபிக்குள்ள அவருக்கு இருக்கிறது. அதை வச்சு நம்மளை காயடிச்சிருவாங்க. மக்கள் மத்தியில யோகிக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, அதை கெடுக்கணும் அப்படின்னா அவனுக்கும் காசு கொடுக்காம நிப்பாட்டு. இதுதான் இங்கே வெளிப்பட்டிருக்கிற திட்டமே தவிர வேற எதுவும் இல்லை. இது முழுக்க இந்த பதவியை காப்பாற்றிக் கொள்வது, இந்த நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வது, இந்த அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொள்வது அப்படின்ற நோக்கத்திற்காகவே எழுதப்பட்ட பட்ஜெட். இந்தியாவில் நீங்க நல்லா எடுத்து பாருங்க, 2014 இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 11 பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த 11 பட்ஜெட்ல இவ்வளவு மோசமாக கிண்டலடிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் வேற எந்த பட்ஜெட்டும் கிடையாது. அவ்வளவு மோசமாக கேலியும் கிண்டலும் செய்யப்படுகிறது இந்த பட்ஜெட். ஏன் அப்படின்னா மக்களை உண்மையிலேயே பிரதிநிதித்துவப்படுத்துற வகையில இந்த பட்ஜெட் எதையுமே கொடுக்கல அப்படின்றது தான். யாருக்கு இது ப்ராஃபிட்டபிளா இருக்கு அப்படின்றதையும் நம்ம எடுத்து பார்க்கணும்.
ஏற்கனவே 2019 இவங்க வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. என்ன மாற்றம் அப்படின்னா, இந்தியாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதுல 2019க்கு முன்னாடி உருவான நிறுவனங்கள், 2019க்கு பின்னாடி உருவான நிறுவனங்கள், முன்னாடி உருவான நிறுவனங்களுக்கு இருந்த டாக்ஸ், கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படின்றத குறைக்கிறாங்க. என்னவா குறைக்கிறாங்க அப்படின்னா 30%-இருந்து 22% குறைக்கிறாங்க. அதே போல புதிய நிறுவனங்களுக்கு என்னவா குறைக்கிறாங்க அப்படின்னா 25%-இருந்து 15% குறைக்கிறாங்க. இதனால இந்திய அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1,44,000 கோடி. 2Gல இவங்க என்ன சொன்னாங்க? ஒரு வருஷத்துக்கு, ஒவ்வொரு வருஷமும், ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் 1,44,000 கோடி. இன்ஃபிளேஷன் வச்சு கணக்கு பண்ணீங்கன்னா இந்த வருஷம் 1,44,000 கோடினா அடுத்த வருஷம் இதை விட அதிகமான இழப்பு, அதுக்கடுத்த வருஷம் இதை விட அதிகமான இழப்பு. இப்ப உள்நாட்டுல இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இவ்வளவு குறைச்சதை பத்தி சொல்றீங்க. வெளிநாட்டுல இருக்கிற நிறுவனங்கள், வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து முதலீடு செய்யறவங்க, இதுதான் இந்த தடவை புதுசா வந்திருக்கக்கூடிய மாற்றம். என்ன நடக்குது அப்படின்னா FOCC அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் ஆரிஜின் ஃபாரின் கண்ட்ரோல்டு கார்ப்பரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் இந்தியன் ஆரிஜின் கார்ப்பரேட்ஸ். இது ஃபாரின் ஆரிஜின் கார்ப்பரேட்ஸ், ஃபாரின் ஓன்டு கார்ப்பரேட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நோக்கியா இங்க வந்து கம்பெனி தொடங்குறாங்க அப்படின்னா அது ஃபாரின் ஆரிஜின் ஃபாரின் ஓன்டு கார்ப்பரேட். அவங்களுக்கு 40% டாக்ஸ் இருந்தது, அது 35% குறைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கார்ப்பரேட் டாக்ஸை குறைச்சு, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கார்ப்பரேட் டாக்ஸை குறைச்சு அவங்கள அதிகமா முதலீடு பண்ண வைக்கிறீங்க, அவங்க முதலீடுகளால் இங்க வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு சில வாதங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா ரைட், ஓகே, நீ வந்து டாக்ஸை குறைச்சு நிறுவனங்களை கூட்டு வர்ற, அதுக்கான விலையை யார் கொடுக்கிறார்கள் அப்படின்ற கேள்வி வருது. இப்ப இவ்வளவு வரி சலுகை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கறப்ப நீங்க சொல்றீங்க 1,50,000 கோடி, 1,70,000 கோடி, 1,44,000 கோடி அந்த அளவுக்கு சொல்றீங்க. அப்ப அதற்கான சுமையை யாராவது ஒருத்தர் சுமக்கணும்ல, அதை யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்றாங்க? நம்ம டெய்லி வந்து வீட்டுக்கு வாங்குற பால் பாக்கெட், தயிர் பாக்கெட், அரிசி, கோதுமை, ரவை, இதுல தொடங்கி பேனா, பென்சில், பேப்பர், நம்ம வண்டிக்கு செய்யற செலவுகள், இது எல்லாத்துலயும் நம்ம ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு மொத்தமா ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கட்டுறோம் இல்லையா? இந்த ஜிஎஸ்டி மட்டுமே இந்தியாவினுடைய மொத்த பட்ஜெட்ல எவ்வளவு வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவினுடைய பட்ஜெட்ல பல பங்குகள் இருக்கு. ஒன்னு இன்கம் டேக்ஸ், இன்னொன்னு ஜிஎஸ்டி, இன்னொன்னு கார்ப்பரேட் டேக்ஸ், இன்னொன்னு கடன், இப்படி முக்கியமான சில பகுதிகள் இருக்கு. இதுல இன்கம் டேக்ஸ் எவ்வளவு அப்படின்னா 17%, ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படின்னா 18%, கார்ப்பரேட் டாக்ஸ் எவ்வளவுனா 17%. இதுல போக நமக்கு வாங்குற கடன் எவ்வளவு? இந்திய அரசாங்கம் வாங்குற கடன் எவ்வளவுனா 27%. இதே இந்திய அரசாங்கம் 19% வட்டி மட்டுமே கட்டுது. இந்த பட்ஜெட் செலவுகள்ல 19% இந்திய அரசாங்கம் வாங்கிய கடனுக்கான வட்டியாக மட்டும் செலுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ இன்கம் டாக்ஸை விட, இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் டாக்ஸை விட 18 அதிகமான வரியை யார் செலுத்திட்டு இருக்கிறான்னா அன்றாடம் ஏழைகள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிகமான கிராசரிஸ், அதிகமான டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது யாரு அப்படின்னா அன்றாட காட்சிகள் தான் வாங்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சராசரி பொதுமக்கள் தான் அதிகமான இந்தியாவில் உற்பத்தி செய்து இந்தியாவில் விற்பனை செய்கின்ற பொருட்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் 18% வரியை கட்டுறாங்க. அப்போ இந்த நாட்டில் முக்கியமான பங்குதாரர் யாரு அப்படின்னா சாமானியர். அந்த சாமானியருக்கு ஏதாவது நலத்திட்டம் இருக்கிறதான்னு கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா கடன் வாங்கிக்கன்னு சொல்றாங்க. சாமானியர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை கொடுக்கறது யாரு அப்படின்னா இல்ல, இதுலதான் அந்த ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட்ல வந்து இப்படி சில 100 பணக்காரர்களுக்கு ஒரு 3%, 2% டாக்ஸ் போட்டா போதும், நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே காலை உணவு திட்டம் மாதிரியான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதேதான் சாம் பெட்ரோடா சொன்னாரு. இது இந்தியா முழுக்க வந்து பல கோடிக்கணக்கான ஏக்கரா நிலத்தை வச்சுக்கிட்டு ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்கெல்லாம் போடுங்க, அவன் வந்து பரம்பரையா அதை வந்து காப்பாத்திக்கிட்டே வர்றான், அந்த ப்ராப்பர்ட்டி அவன் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு டாக்ஸை போடுங்க, அப்படி போடுறதன் மூலமா ஒரு வருமானம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இது நல்ல திட்டமா இல்லையா? இந்தியாவில் எந்த பாமர குடிமகனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டம். இந்தியாவில் வந்து ரொம்ப ஈஸியா கன்வின்ஸ் பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ வந்து மக்களுக்கு வந்து இந்த புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு புரிய வைக்கணும். ஆனா ரொம்ப எளிமையா புரிய வைக்கிற திட்டம் எது அப்படின்னா பணக்காரன்ட்ட அதிகமாக டாக்ஸ் வாங்கு அப்படின்னு சொல்றது. இது சாமானியனுக்கு புரியக்கூடிய விஷயம், ஆனா அதை செய்யவே மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? இல்லைன்னா அவங்க காசு கொடுத்துதான் இந்த கட்சியே நடக்குது. கட்சி மட்டும் இல்ல, கவர்மெண்டே அதை நம்பிதான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாருங்க, இந்த பட்ஜெட்ல வந்து PPP அவ்வளவு இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் PPP அப்படின்ற பேர்ல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். பப்ளிக் அப்படின்னா மக்களின் சார்பாக அரசாங்கம், பிரைவேட் தனியார் நிறுவனங்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்து ரோடு போட்டாங்க.
காங்கிரஸ் இதை கொண்டு வந்தப்பே கடுமையா எதிர்த்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மட்டும் வசூல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இது ஸ்டேட் ஒன்றா மாறிடும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துலயாவது டோல்கேட்டை தூக்கியிருக்காங்களா? இல்ல. மாறாக டோல்கேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. எப்பதான்டா இதை எடுப்பீங்கன்னா நாங்க வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்றோம் சார் அப்படின்னு. அந்த டோல்கேட்ல ஏதாவது ஒரு டோல்கேட்லயாவது ஆம்புலன்ஸ் போறதுக்கு, டூ வீலர் போறதுக்கான ரோடுன்னு தனியா விட்டுருப்பான். அது ஒரு இடத்துலயாவது மேடுகள்ல இல்லாம இருக்குன்னு நீங்க போட்டோ எடுத்து காட்டிருங்க, நான் இந்த எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். எந்த இடத்துலயும் அது கிடையாது. ஏன்னா நம்ம காசு கட்டாம போறோமா? டூ வீலர் போற ரோடு அவ்வளவு கேவலமா இருக்கு. ஆம்புலன்ஸ் போறதுக்கு பேரியேட் போட்டு அடைச்சு வச்சிருக்கான். அதுல ஆம்புலன்ஸ் இல்ல, ஒரு ஆட்டோ கூட போக முடியாத அளவுக்கான ஒரு இடத்த ஆம்புலன்ஸ் போறதுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதுதான் டோல்கேட்டினுடைய நிலவரம். அப்போ இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ன்றது நிரந்தர சுரண்டலுக்கான வழிவகுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிரந்தர சுரண்டலை தான் இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக நாங்க எதுக்கு பப்ளிக் இப்ப ஸ்பான்சர் பண்ணணும், பேசாம பிரைவேட்டே இதை பண்ணிக்கிறட்டுமே சொல்லிட்டு ஒட்டுமொத்த பிரைவேட்டைசேஷனை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஓகே, இதுல இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமாக வேலை வாய்ப்பு, குறிப்பாக இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இப்படி விவசாயிகளுக்கு பல முன்னுரிமைகள் கொடுத்து அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் 1 கோடி விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இப்படியான வேலை வாய்ப்புக்கான ஸ்கீமையும் அறிவிச்சிருக்கிறாங்களே. விவசாயிகளுக்கு ஒரு விஷயம் குறிப்பிடுறாங்க, என்னன்னா இந்த நெக்ஸ்ட் 2 years 1 crore farmers across the country will be initiated to natural farming. 1 கோடி விவசாயிகளை எதுக்கு கூட்டு வர போறாங்க? நேச்சுரல் ஃபார்மிங்க்கு கூட்டு வர போறாங்க. இந்த நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்றத பொறுத்தவரையில நீங்க நீண்ட காலமா நேச்சுரல் ஃபார்மிங் பண்ற பல பேரை விசாரிக்கலாம். நீயா நானால ஒருத்தர் வைரல் ஆனாரு. என்னன்னு வைரல் ஆனாருன்னா, எனக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்தாங்க, என்னால் தாங்க முடியல, நான் விவசாயம் பண்ண வந்துட்டேன்னு. அவர் ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்தாரு, பல வருஷம் கழிச்சு கிளாரிஃபிகேஷன் பேட்டி. அதில் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எங்கள் அப்பாட்ட காசு இருந்துச்சு, நான் அதை வாங்கிக்கிறல, என்கிட்ட சேவிங்ஸ் இருந்துச்சு, ஆனால் இது பெரிய செலவு தான், பேக்கப் இல்லாமல் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இந்த ஹைபிரிட் மாடல்ன்றது ஓகே, எங்கெங்கெல்லாம் ரசாயனத்தை தவிர்க்கணுமோ அங்கே தவிர்த்துக்கிடலாம், எங்கெங்கெல்லாம் மிஷினை தவிர்க்கணுமோ அங்கே மிஷினை தவிர்த்துக்கலாம் அப்படின்றது ஹைபிரிட் மாடல். அது வேற. முழுக்க முழுக்க இயற்கை முறையிலேயே பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க மர சத்தைகளை அள்ளி கொண்டு வந்து, சாணியை அள்ளி கொண்டு வந்து, அதை உரமாக்கி, அதை பயிரிலிட்டு பூச்சி வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்றது தெரியல. இன்னும் பல வகையான பிரச்சனைகளை சந்தித்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல அந்த நிலத்தை பதப்படுத்தினா மட்டும்தான் உங்களால ஈல்டு எடுக்கும். இல்ல, ரெண்டாவது இது இன்னும் ஃபியூடல் அந்த சொசைட்டியோட வேல்யூஸை இன்னும் தீவிரமா அதிகரிக்குதான். ஆமா, அது நமக்கு தானே பிரச்சனை. விரும்புகிறது எந்திரங்களை பயன்பாட்டு குறைப்பாங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கிறப்ப திரும்பவும் அது ஒரு பழைய வாழ்க்கையை நோக்கி தானே. ஆமா, பழைய வாழ்க்கை. இதுல மட்டும் இல்ல, விஸ்வகர்மான்ற திட்டத்தின் மூலமா இப்ப ரீசெண்டா நியூஸ் பார்த்தேன், யோகி ஆதித்யநாத் ஸ்கூலுக்குலாம் ஆர்டர் போட்டிருக்கிறாராம். சட்டி, பானை, பாத்திரங்கள், அரிகரண்டி, அடுப்பு, பஞ்சர் ஓட்டும் கருவிகள், பஞ்சர் ஆக்கும் கருவிகள், பழைய டயர்கள், அப்புறம் டிங்கரிங் செய்யும் எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. எதுக்குன்றீங்க? 5ஆம் 6ஆம் வகுப்புல இருந்தே ட்ரைனிங் கொடுத்துருக்கான். படிச்சு முடிச்சுட்டு வந்தா தானே வேலை கேட்கறான். அவனுக்கு தானே அப்ரண்டிஸா போட வேண்டியது இருக்கு, காசு கொடுக்க 6 மாசம் செலவு கொடுத்து 6வது 7வதுலயே போய் கிளம்பி போயிடலாம். அவன் பஞ்சர் ஓட்டிட்டு அவன் பாட்டு நம்ம பாண்டே சொல்ற மாதிரி. இன்னும் டிராப் அவுட்ஸ் ரொம்ப தீவிரமா அதிகம். நம்மளுக்கு தான் அது டிராப் அவுட். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் சமூகத்தினுடைய படிநிலைகளை பாதுகாக்கும் பிரம்மனின் படைப்பு. பிரம்மனின் காலில் விழுந்த அந்த படைப்புகளை காலிலேயே அமைக்க வேண்டும் என்றதுதான் அவனுடைய நோக்கம். இதுல இந்த இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் முடிச்சது. இந்த இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் பத்தி சொன்னீங்க. அதாவது வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில அரசாங்கத்தினுடைய திட்டம் அப்படின்றது ரொம்ப குழப்பமா இருக்கு. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, வேலை வாய்ப்பை எல்லாத்தையும் கவர்மெண்டே கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. 2வது, இந்தியாவினுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அனந்த் நாகேஸ்வரன் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்தியாவின் வேலையில்லா திண்டாட்ட அறிக்கையை ரிலீஸ் பண்ணிட்டு அவர் பேசுறாரு. பன்னாட்டு லேபர் ஆர்கனைசேஷன் எடுத்த அந்த சர்வேவை இவர் தான் ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்ணிட்டு அந்த மேடையிலே பேசுறாரு, என்ன சார் வேலையெல்லாம் கவர்மெண்ட் எப்படி சார் கொடுக்க முடியும், அதெல்லாம் பிரைவேட் தான் சார் கொடுக்கணும் அப்படின்னு பேசுறது. ஒரு பக்கம் பிரைவேட் தான் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு பேசுறாங்க, இந்த பக்கம் நாங்க இன்டர்ன்ஷிப் கொடுக்க போறோம், அப்ரண்டிஷிப் கொடுக்க அவர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்திய குடும்பங்கள் அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல இறங்கிட்டாங்க, அவங்கலாம் வேலை வாய்ப்பை பத்திலாம் அவங்க கஷ்டப்படுறது இல்லை அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாரு. ரொம்ப பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட். பாவம் ஏழை விவசாயிகள் 1 லட்சம் ரூபாயை கடனை வாங்கிட்டு அதை நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையவே இன்வெஸ்ட் பண்றாங்க. எதுல? நிலத்துல இல்ல, பேங்குக்காக தூக்கு கயிற்றில் தங்களுடைய வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நிலவரம். படிக்க விரும்புகின்ற மாணவர்கள், வேலை வாய்ப்பை விரும்புகின்ற மாணவர்கள் என்ன பண்றாங்க?
தூக்கு கயிற்றுக்கு தங்களுடைய உயிரை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரயிலுக்கு முன்னால் தலையை கொடுத்து தங்களுடைய உயிரை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நடத்துற சாதி கொடுமைகளால அந்த அருவாள்களுக்கு தங்களுடைய உயிரை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இங்க நடந்துடல. இவங்க சொல்ற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் சுக்குநூறாக உடைத்து தள்ளியது. யார் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸை பண்றா? பெரும்பான்மை மக்கள் பண்றாங்களா? இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சதவீதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்கிறார்கள், அல்லது அன்றாடத்தை பற்றிய கவலை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். வெறும் 3% தான். முத்ரா வங்கி கடன் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களே, 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம். நீங்க தொழில் தொடங்கலாமே. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆமா, கடன் வாங்குற வரம்பு அதிகரிச்சிட்டாங்க, நான் வாங்கிக்கலாம் அப்படின்றது. இப்ப என்னன்னா, ஒருத்தர் எவ்வளவு செலவு செய்ய முடியும், அவருடைய வரம்பு என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும். அதை தாண்டிய ஒரு சிக்கல் இப்போ உருவாயிருக்கு. அந்த சிக்கலை அட்ரஸ் பண்ணணுன்றது தான் கவர்மெண்ட்ட நம்ம கோரிக்கையை வைக்கிறோம். உதாரணமா 3 சம்பவங்கள் நடந்தது. 1, டிமானிட்டைசேஷன். இந்தியாவில் அதுக்கு முன்னாடி இந்த எம்எஸ்எம்இன்றதுனால இதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த பெல்லுன்ற தொழிற்சாலை இருக்கு. இந்த பெல் தொழிற்சாலையை சுற்றி ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடக்கும். ஆணி தயாரிக்கிறதுல இருந்து, நட்டு தயாரிக்கிறதுல இருந்து, போல்டு தயாரிக்கிறதுல இருந்து இயங்கும். ஹுண்டாய் கம்பெனி இங்கே இருக்கு அப்படின்னா, அந்த ஹுண்டாய் கம்பெனிக்கு சப்ளை பண்ற கம்பெனிகள் ஆயிரக்கணக்கான பேர் சுற்றி தொடங்குவாங்க, சின்ன சின்ன லேத்துல இருந்து. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு கீழே சின்ன சின்ன நிறுவனங்கள். இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய டெக்ஸ்டைல் மில்னா, அந்த டெக்ஸ்டைல் மில்லுக்கு யாரு துணி சப்ளை பண்ணுவானா, கீழே இருக்கிற டெய்லர் சப்ளை பண்ணுவார். அந்த டெய்லர் எத்தனை பேர் வச்சிருப்பாரு? ஒரு 100 பேரை வச்சு வேலை பார்ப்பாரு. அவருக்கு கீழே 15 பேரை வச்சு வேலை பார்க்குற டெய்லர்ஸ் இருப்பாங்க. அவருக்கு தறி ஓட்டுறவங்க வரைக்கும் போய். இதுதான் எம்எஸ்எம்இ செக்டாரினுடைய வீரியம். அதை சார்ந்து இயங்குற டீ கடை, ஹோட்டல்ஸ், டீ கடை, பிஜி வச்சிருக்கிறவங்க, ஹாஸ்டல் வச்சிருக்கிறவங்க, வீடு வாடகைக்கு விடுறவங்க, மளிகை கடை வச்சிருக்கிறவங்கன்னு எல்லாரையும் போய் சேரும். அப்ப இந்த எம்எஸ்எம்இ அப்படின்றது பெரிய ரூட், மக்களை நேரடியாக சென்றடைவதற்கு. அவனுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய வரி சலுகையை கரெக்டா கொடுத்துருக்கீங்களா? கார்பரேட்டுக்கு இவ்வளவு வரி சலுகை கொடுத்துருக்கீங்க. எம்எஸ்எம்இக்கு என்ன சலுகை கொடுத்துருக்கீங்கன்னா, எம்எஸ்எம்இயை தண்டித்து இருக்கிறார்கள். எதெல்லாம் தண்டிச்சிருக்கிறாங்க? குறு தொழில் செய்வோர். ஆமா, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் செய்பவர்களுக்கு தண்டனை வழங்கி இருக்கிறது. எதெல்லாம் தண்டனை? டிமானிட்டைசேஷன். கையில் இருக்கிற பணத்தை பூராத்தையும் உருவி அவனை நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறு குறு முதலாளியும் பேங்க் டிரான்சாக்சன் அப்படின்றது 2ஆம் பட்சம் தான். முதல்ல லிக்விட் கேஷ் அவர் கையில் இருக்கும். அதுலதான் அவர் டெய்லி ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து எல்லா வேலையிலையும் செஞ்சுட்டு இருப்பாரு. அதை பூரா தொடச்சி எடுத்தாச்சு. அப்ப அவன் ஏற்கனவே நிராயுதபாணி ஆயிட்டான். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஃபைலிங்ன்ற பேர்ல மிக குழப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு அவனை மண்டையை பிச்சுக்கிட்டு கிறுக்காக்கி அலைய விட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன வந்துச்சு? கோவிட் பெருந்தொற்று. என்னடா பண்றதுன்னு தெரியாம பல சிறு குறு தொழில் நடத்தும் முதலாளிகள் தூக்கு போட்டு தற்கொலை செய்து செத்து போனார்கள். அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடன் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுது. கடன் என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய சாதனையா அப்படின்னா, ஆமா சாதனை. எப்ப சாதனை அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு ஒரு உதாரணத்திற்கு மகளிர் சுய உதவிக்குழு கடன் இருக்கிறது, மாணவர்களுடைய கல்வி கடன் இருக்கிறது. இதற்கான மானியம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒன்று கொடுக்கும். அந்த கடனுக்கு என்ன கொடுக்கும்னா, அதை திருப்பி செலுத்துவதற்கான மானியத்தை கவர்மெண்ட் கொடுத்துரும். அப்ப அதை சாதனையா கிளைம் பண்ணலாம். ஏன் இவங்க பண்ற திட்டமே ஏற்கனவே ஒரு திருட்டு திட்டம் ஒன்று இருக்கு, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு. அதை ஏற்கனவே நம்ம கிழிச்சு நாரா தொங்க போட்டிருக்கிறோம். அது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இல்ல, மாநில அரசாங்கம் அதிக நிதி கொடுக்கக்கூடிய வீட்டு கட்டும் திட்டம் அப்படின்னு. அந்த வீடு கட்டும் திட்டத்திலே ஒரு இது இருக்கு, என்னன்னா கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. நம்ம வாங்குற கடனுக்கு 6% வட்டி கட்டுறோம் அப்படின்னா, அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒன்றிய அரசு மானியமா கொடுக்குது. வட்டிக்கு மானியம் கொடுக்குறாங்க. அந்த வட்டிக்கு கொடுக்குற மானியத்தை நீங்க சாதனையா கிளைம் பண்ணலாம். ஆனா நானே கடன் வாங்கி, நானே திருப்பி கட்டி, நானே நாதியத்து அந்த கம்பெனியை இழந்து நடுத்தரவில் நிற்கும் போது அதை எப்படி சாதனையா மாறும்? நான் என்னுடைய தொழிலை முன்னேற்ற இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஎல்ஐன்னு ஒன்று சொல்றாங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் நிறைய திட்டங்களை சொல்றாங்க. இந்த திட்டங்கள்ல எல்லாம் யாரு பலனடைஞ்சிருக்கா? ஹார்ட்வேருக்கு ஒரு பிஎல்ஐ ஸ்கீம் இருக்குங்க. அந்த பிஎல்ஐ ஸ்கீம்ல பலனடைஞ்சது யாருன்னு பார்த்தோம்னா, சாம்சங், சாம்சுயி, நோக்கியா உள்ளிட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் தான். லோக்கல்ல இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரர்ஸ் யாரும் அதனால பலன் அடையல. அவன் இங்க உற்பத்தி பண்ணி நம்ம லேபர் போர்ஸை சுரண்டி பன்னாட்டுக்கு அதை பக்குவமான விலையில ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறான். இந்த வேலை திட்டத்துக்கு தான் ஒன்றிய அரசு செயல்படுதே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்தியாவினுடைய முக்கியமான முதலீடுகள்ல ஒண்ணு தங்கம். இந்தியாவினுடைய தங்க முதலீடு அப்படின்றது உலக நாடுகளே வாய்ப்பிழக்க வைக்கிறது. இந்தியா ஏன் இன்னும் வீழ்ந்து போகாம அழிஞ்சு போகாம இருக்குன்னா, ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய அந்த தங்க சேமிப்பு அப்படின்றது, காப்பவுண்ட் தங்கமாவது நம்ம வச்சிருக்கணும்ன்றது ஒவ்வொரு வீட்லயும் மரபாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. போக இன்னொரு பக்கம் அச்சய திருதியில தங்கம் வாங்குங்க, அது வாங்குங்கன்னு பல ஸ்கீமை போடுறாங்க. இது வேற, இது நடந்துட்டு அதுல ஒரு பெரிய மோசடி இருக்கு. அதுக்கு பிறகு வருவோம். இந்த தங்கத்துக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இம்போர்ட் டாக்ஸ் குறைச்சிருக்காங்க.
தங்க வெள்ளிக்கான இம்போர்ட் டாக்ஸை குறைக்கிறாங்க. இதனால விலை வந்து தங்க வெள்ளியனுடைய விலை குறையும் அப்படின்னு மக்களுக்கு நல்லது அப்படின்றாங்க அப்படின்னு இப்போ ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. கடத்தல்காரர்களுக்கு கடப்பாறையை இறக்கிய மோடி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. உண்மை என்னன்னா, குஜராத்தில் கிஃப்ட் சிட்டின்னு ஒன்று இருக்கு. பார்க்கின்ற வாசகர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். கிஃப்ட் சிட்டி ஸ்கேம் அப்படின்னு கூகுளில் போட்டு தேடுங்க. கொடூரமான மோசடி நடந்திருக்கு. என்னன்னா, தங்கத்தை தாதுவா கொண்டு வந்து இங்க பியூரிஃபை பண்ணி தங்கமா மாத்துறதுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி இல்லை. அப்ப அந்த தங்கத்தை வந்து தாதுவா கொண்டு வர்றாங்கல்ல, அப்படி கொண்டு வர்றவங்க வந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து கொண்டு வருவாங்க. அது எல்லாமே எது வழியா உள்ள வரணும் அப்படின்னா, இந்த கிஃப்ட் சிட்டி மூலமா மட்டும்தான் உள்ள வர முடியுமா அப்படின்னு புதுசா உருவாக்கி இருக்கிறாங்க. கிஃப்ட் சிட்டியை குஜராத்தில் வச்சு உருவாக்கி இருக்கிறாங்க. யாருக்கான கிஃப்ட் அப்படின்றதுக்கு வர்றேன். வெள்ளி இருக்குல்ல, இந்த வெள்ளி இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. வெள்ளி மிகச்சிறந்த முதலீடு, வெள்ளியில் முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு பேசுறாரு. ஏன்னா வெள்ளி விலை கிடுக்கிடுன்னு ஏறுது. ஏன் ஏறுதுன்னா, வெள்ளிய வாங்கி ஸ்டாக் வச்சு ஷார்டேஜ் பண்றான். யாரு ஷார்டேஜ் பண்றா? எங்க இருந்து வெள்ளி வருதுன்னா அப்ப முதல்ல தெரியணும். வெள்ளி இந்தியாவில் ஒரே ஒரு இடத்தின் வழியாகத்தான் உள்ள வருகிறது, கிஃப்ட் சிட்டி மூலமா மட்டும்தான். அவன் வாங்கி என்ன பண்றான்னா, அந்த பார்ப்பன பனியா கூட்டம் வாங்கி ஸ்டாக் வச்சுட்டு ஷார்டேஜை கிரியேட் பண்ணி விலையை ஏற்றி வெளியே விட்டுட்டு இருக்கான். இந்த வெங்காய மோசடி, தக்காளி மோசடி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, விலை ஏற்றி விடுவாங்க அப்பப்போ ஸ்டாக் பண்ணி. அந்த மாதிரியான ஸ்டாக்கிங் வேலையை தங்கத்துக்கு வெள்ளிக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தங்க தாதுக்களை கொண்டு வர்றவன் என்ன பண்றான்னா, கூடவே சேர்ந்து ஒரிஜினல் தங்கத்தையும் சேர்த்து கொண்டு வர்றது. அதாவது கோல்டு பிஸ்கட்டையும் சேர்த்து கடத்துறது. இந்த வர்தாபாய் போன்றவர்கள்லாம் கடத்திட்டு இருந்தாங்க இல்லையா பாம்பேல, அந்த கடத்தலை இன்னைக்கு கோல்டு சிட்டிக்குள்ள உட்காந்து பண்றாங்க. தங்கத்தையும் வெள்ளியும் கடத்திட்டு வர்றாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றாங்க, நீ ஏன்பா கடத்தெல்லாம் பண்ற, நான் உனக்கு டாக்ஸே குறைச்சிடுறேன், இன்னும் நிறைய கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமான தங்கத்தை உள்ள கொண்டு வர போறாங்க. இப்ப கொண்டு வர்றது என்ன ஆகுதுன்னா, ஸ்டாக் ஆகுது. ஸ்டாக் ஆகி தான் பிறகு வெளியே வருது. அதை வந்து விற்பனை விலை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 1-2 நாள் வேணா குறைஞ்சிருக்கலாம், திருப்பி அது சரமாரியா ஏறதான் போகுது. 2014 இப்போது வரைக்கும் தங்க விலையேற்றத்தை எடுத்து பாருங்க, ரொம்ப ஸ்டீப் கர்வா மேலே ஏறி இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான ரூபாய் பவுனுக்கு ஏறி போய் கிடக்குது. தங்கம் வாங்கவே முடியாத ஒரு நெருக்கடி வந்து இந்தியாவில் உருவாகி இருக்கிறது. இவனுக்குத்தான் இந்த இம்போர்ட் டியூட்டி குறைச்சது வந்து பயன்படுமே தவிர, உங்களை போலவும் என்னை போலவும் 1 கிராம் தங்கத்துல ஒரு காயின் வாங்கலாமான்னு டவுட்டோட கடையில போய் நிக்கிறவங்களுக்கு இது எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வந்து சேர்க்காது. இந்த 100 ரூபாய் குறையும்ன்றதெல்லாம் ஜும்லா உருட்டுக்கள். இந்த உருட்டுக்களுக்கு மக்கள் ஏமாந்து விடாதீர்கள். உங்களை தங்கம் வாங்க வைப்பதற்காக லோக்கல்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முதலாளி உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம சோசியல் மீடியால வந்து போஸ்ட் போட்டுட்டு இருப்பாங்க. நம்பிராதீங்க, இதுல பெரிய மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே குறைஞ்சா வாங்கட்டும், ஆனா இது நீண்ட காலத்துக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்க போதானா? இல்ல யாரோ ஒரு பார்ப்பன பணியா முதலாளி பலனடைவதற்காகத்தான் ஒதுக்கப்படுகிறது. அப்போ ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட், நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட் 2024 எப்படி புரிந்து கொள்ளது? முதல்ல நம்ம வந்து பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்னன்னா, ஒரு பார்ப்பன பணியா ஏகாதிபத்தியம். இப்ப இது வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இன்னொரு பா சேர்ந்துருச்சு. பா 3 அல்லது பா கியூப்னு கூட பேர் வச்சுக்கலாம். பார்ப்பன பணியா பன்னாட்டு ஏகாதிபத்தியம். இந்த 3க்கும் தேவையான எல்லாவற்றையும் செய்வதுதான் இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதில் மக்களுக்கு பிரயோசனப்படும் வகையில் எந்த விதமான நலத்திட்டங்களும் உடனடியாக பலனளிக்கின்ற வகையில் இல்லை. பிஎஃப்க்கு கொடுக்குறேன் அது இதுன்றாங்க. 5 வருஷத்துல 34% பேர் பிஎஃப் பணத்தை எடுக்க முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நாட்டுல. அப்படிப்பட்ட நாட்டுல நான் பிஎஃப்க்கு பணம் கொடுக்குறேன்றாங்க. அதுவும் 15,000 ரூபாய் கொடுக்கறத மிகப்பெரிய தொகையாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது பலனளிக்க போகிறதா அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பல இளைஞர்கள் நம்பிக்கையை இழந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டாரை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையில் இது எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. இது வந்து சொல்லலாம், இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, அப்போ அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வந்துட மாட்டாங்களா அப்படின்லாம் சிலர் கேட்கலாம். அப்படியெல்லாம் வரப்போறது இல்லை. ஏன்னா 10 வருஷமா நீங்க காட்டின ஜும்லாவை பார்த்து பயந்து தான் ஓடி போறான். என்ன சொன்னாங்க, ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புன்னாங்க. அப்போ 10 வருஷம், வருஷத்துக்கு 2 கோடி அப்படின்னா 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கணும். 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டா இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டமே இருந்திருக்காது. இவங்க ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல 23 இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கிறது. ஒன்றிய அரசால் சமாளிக்க முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அதை சமாளிக்க முடியாமல் திணறப்போகிறது இன்னும் 5 ஆண்டுகள். அந்த திணறலை தான் நம்ம பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் நம்முடைய நேயர்களுக்காக இந்த 2024 பட்ஜெட் குறித்து மிக விரிவாக விளக்கியதற்கு மிக்க நன்றி.